வணக்கம். நாம இப்ப கேட்க போறது கோயில்களுடைய ஸ்தல வரலாறு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நீர்காத்த ஐயனார் கோவில். இது உறவு பிரச்சனைகளை தீர்க்கும் தலம். கருவறையில் முறுக்கு மீசையும் கலங்கடிக்கும் விழிகளும் கொண்டு ஐயனார் பக்தர்களுக்காக காத்திருக்கிறார். குத்துவாளும் நீண்ட போர்வாளும் ஏந்தி தலைப்பாகையும் தண்டமும் கொண்டு எழிலுடன் நிற்கிறார் நீர்காத்த ஐயனார். தமிழக கிராமங்கள் தோறும் எழுந்தருளி மக்களை காக்கும் தெய்வமா திகழ்பவர்தான் ஐயனார். கம்பீரமான அவரோட தோற்றமே நம்ம தைரியப்படுத்தி வாழ வைக்கும். அப்படி ஐயனார் எழுந்தருளி இருக்கக்கூடிய தலங்கள்ல மிகவும் முக்கியமான தலங்கள் சில உண்டு. அப்படிப்பட்ட ஒரு தலம்தான் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்துல இருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய நீர்காத்த ஐயனார் கோவில். இந்த ஆலயம் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. சோழ மன்னர்களால கட்டப்பட்டதா சொல்லப்படுது. ராஜராஜ சோழன் கட்டுனதுன்னு ஒரு தகவலும் இருக்குது. 13ஆம் நூற்றாண்டுல பராக்கிரம பாண்டியனுடைய ஆட்சியில இருந்த இந்த வனத்தை பந்தள அரசன் ஒருவன் படையெடுத்து ஆக்கிரமிப்பு செய்தானோ, அதனால கோபம் கொண்ட பராக்கிரம பாண்டியன் பெரும் படைய அனுப்பி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இந்த பகுதியை மீட்டான் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. பாண்டிய வீரர் போர் முடித்து திரும்பிக் கொண்டிருந்த போது ஐயனார் கோவில் அருகில் இருந்த அந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. செய்வதறியாது தவித்த பக்தர்கள் ஐயனாரை மனமுருக வேண்டினர். அப்போ ஐயனார் மனம் இறங்கி அவர்களுக்கு அருள் செய்றாரு. ஆற்றின் கரையில இருந்த சில பிரம்மாண்டமான மரங்கள் வேரோடு வீழ்ந்து மறுகரைக்கு பாலம் போலாயின. இதை கண்ட பக்தர்கள் அதிசயத்தில் வியந்து ஐயனார துதிச்சுக்கிட்டே மறுகரைக்கு போய் சேர்றாங்க. இப்படி நீர்பெருக்கில இருந்து காத்தருளிய ஐயனார் அப்படிங்கறதுனால அவருக்கு நீர்காத்த ஐயனாருங்கிற திருநாமம் ஏற்பட்டதாவும் சொல்றாங்க. சுதந்திர போராட்ட காலத்துல ஒரு அற்புதம் நிகழுது. விடுதலை வீரர்களை சுட்டு வீழ்த்த ஆங்கிலேய காவல்காரர்கள் துப்பாக்கியோட ஓடி வர்றாங்க. அப்போ வீரர்கள் தப்பிக்க இந்த கோவிலுக்குள்ள சரணடைந்து ஐயனார வேண்டுறாங்க. ஆனாலும் விடாமல் துரத்தின ஆங்கிலேயர்கள் ஆற்ற கடந்தா கோவில்ல இருக்கக்கூடிய விடுதலை போராட்டக்காரர்களை சுட்டு விடலாம் அப்படிங்கிற நிலை. அப்போ ஆற்றுல நீர் திடீரென பெருக்கெடுத்தது. வெள்ளத்தை கண்டு ஆங்கிலேயர்கள் பயந்து ஓரடி பின்வாங்குறாங்க. அடுத்த கணம் அந்த வெள்ளத்துல நீரோட நீராவே வெள்ள குதிரையில ஐயனார் காட்சி கொடுக்க ஆங்கிலேயர்கள் அதை பார்த்து மிரண்டு போறாங்க. அடுத்த கணம் கீழே விழுந்து அவரை தொழுது அங்கிருந்து தப்பி ஓடுறாங்க அப்படிங்கிற சம்பவத்தை ஊர்க்காரர்கள் உணர்ச்சி பொங்க சொல்றாங்க. இப்படி தன்னை தஞ்சம்னு சரணடைஞ்சவங்களை